நபியே மேலும் கூறுவீராக, என் இறைவனுக்கு நான் மாறு செய்தால் மகத்தான நாளின் வேதனையையும் தண்டனையையும் நிச்சயமாக நான் பயப்படுகிறேன். அடுத்து இன்னும் தன்னை தாழ்த்திக்கிறாங்க ரசூல்லா. என்ன சொல்கிறாங்க? மறுமை நாளில் நான் கூட தண்டிக்கப்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. எதுக்கு? என் இறைவனுக்கு நான் மாறு செய்தால். இந்த இடத்துல எல்லாரும் குறைந்தபட்சம் அல்லாஹ்வுடைய தூதர்கள்னு என்ன சொல்லுவாங்க? என்ன தவிர மற்றவங்கெல்லாம் தண்டிக்கப்படுவாங்க. வாங்க, உங்கள் சார்பாக நான் உங்களை சொர்க்கத்துக்கு கூட்டு போகிறேன். இன்றைக்கி நம்ம ஆலிம்கள் கான்ஃபிடென்ஸாக இருக்காங்க. 40 பேர் சொர்க்கத்துக்கு கூட்டு போகிறதுக்கு கெப்பாசிட்டி எனக்கு இருக்குங்கிறேன். ஒவ்வொரு ஆலிமும் 40 பேரை கூட்டு போவாங்க. அதனால் 40 பணக்காரங்க கம்பல்சரி அவர்கிட்ட ஜக்காத்து கொடுத்துருவாங்க. புரியுதா? அவங்க ஜக்காத்து கொடுத்து டீல் பேசி வச்சுருப்பாங்க. ஹஸ்ரத்து நம்ம பேர் லிஸ்ட்டில் 15 நம்பர் டோக்கன் நம்மளுது, 16 இவர். அதனால தான் அதில் இவங்க பொழப்பு ஓடுது. முதல்ல அவங்களே ரசூல்லாவே சொல்கிறாங்க, நமக்கே வாய்ப்பு என்னங்கிறது அல்லாஹ் தான் அறிஞ்சவன். அப்போது இதிலேருந்து கிளியர் ஆகுது. என்ன சொல்கிறாங்க? நான் மாறு செய்தால் மகத்தான நாளின் வேதனை நிச்சயமாக நான் பயப்படுகிறேன்.